பொண்டாட்டியை கட்டின்னு வருது எதுக்குங்க? வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுவா. பேச்சுலர் வாழ்க்கை வாழ்ந்தது போதும். இதுக்கப்புறமாச்சும் வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் தானே அப்படின்னு சொல்லி பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு இந்த கல்யாணம் நடக்குது. சொல்லுங்க. சாப்பாடு போட்டுன்னு வந்து அவள் மட்டும் தின்றா பாருங்க. இது நியாயமா, தர்மமா? ஒரு வாயாச்சும் சாப்பிட்றான்னு ஊட்டினாலான்னு கேட்டு பாருங்க. காலம் காலமாக என்னங்க பொண்டாட்டி சமைச்சா பிடிச்சி சாப்பிடணுமா? என் பிடிச்சி சமைச்சிட்டே சாப்பிட்றது. நானாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு நீ எதுக்கு அப்புறம்? நான் எனக்கு சமைச்சு நான் சாப்பிட்டு போகிறேன். போய் நான் தோசை வச்சு நான் சாப்பிட்றேன். உனக்கு என்ன நீ போய் சாப்பிடு போ. நவீன கால மனைவிகள்லாம் இப்படிதான் போ. நவீன கால மனைவிகள்லாம் இப்படி தான். ஆனால் புருஷனை கொஞ்சமாச்சும் பார்க்கணுமா இல்லையா? பார்க்காம அங்கே பாருங்க தட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறான். நான் அவளை பார்க்குறேன், அவள் தட்டை பார்க்குறான். தான் முக்கியம். அப்போ எனக்கு பசிக்கும்ல. எனக்கு தான் பசிக்குது இல்லை தட்டில் இருந்தா. எப்படி சாப்பிடு போ. ஒன்று போதுமா? எத்தனை தோசை ஊற்றிக்கினா? நான் 3 ஊற்றிக்கினா. 3ஆ? ஒன்றாச்சும் எனக்கு ஊற்றி கொடுக்குறது இல்லையா? நீ மட்டும் 3 இல்லை 2ல் ஒன்றாச்சும் எனக்கு ஊற்றுக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணுற? பார்க்க வச்சு தின்று, அது நல்லா இருக்கா?